எங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமாக இதில் இருந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு ரெகக்னைசேஷன் கவர்மெண்ட் சைடில் இருந்தோ நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் இருந்தோ ஒரு வெல்ஃபேர் எந்த இதுவுமே இல்லாததுனால இதுக்கு ஒரு அசோசியேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த டெக்னீஷியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு வெல்ஃபேர் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2010க்கு அப்புறமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கலரிஸ்ட் அசோசியேஷனாக தான் நாங்கள் வந்து 2020ல் ஸ்டார்ட் பண்ணோம். இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் செல்வமணி சார் அவங்கள தான் போய் பார்த்தோம். சார் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே ஒரு கைட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இருங்க வைங்க, உங்களுக்கான தேவைகள் ரெகக்னைசேஷன் இருக்கணும்னா நீங்கள் யூனிட்டியாக இருந்து பண்ணுங்கள். குறுநில மன்னர்கள் சங்கம் வளர்த்து பொன்னும் பொருளும் பரிசாக அளித்தனர். நாட்டை சிறப்பாக்கி தமிழும் கலையும் வளர்த்தனர். இக்காலகட்டத்தில் சங்கங்கள் மக்கள் பயனுற உரிமைகள் காத்திட உருவாக்கப்படுகிறது. அப்படி இவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் டிவா. இவ்விழாவின் துவக்கமாக வரவேற்புரை வழங்க டிவாவின் முக்கிய பிரதிநிதியாக வைஸ் பிரசிடென்ட் முத்து கலரிஸ்ட் அவர்களை பேச அழைக்கிறோம். டிவாஸ் ஒடிசி அவார்ட்ஸ் 25th ஃபிலிம் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அவார்ட்ஸ் 2025 இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ் பார்த்திங்கன்னா, எங்களுடைய காட்ஃபாதர் திவாவுடைய காட்ஃபாதர் திரு ஆர்கே செல்வமணி சார் அவர்களையும், இயக்குனர் திரு ரவிக்குமார் சார் அவர்களையும், ஸ்டண்ட் யூனியன் பிரசிடென்ட் தலைவர் அசோக் சார் அவர்களையும், சினிமாட்டோகிராஃபர் திரு வெற்றி பழனிசாமி அவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் அந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஸ் மீடியா சுரேஷ் சந்திரா சார் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். இப்போது திவா அப்படிங்கிற இந்த அசோசியேஷனுங்கிறது எப்படின்னா, ஒரு டிஜிட்டல் இன்டர்மீடியேட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அசோசியேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஎஃப்எக்ஸுங்கிறத பற்றி எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருவோம். பட் டிஐங்கிறது அந்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஒரு படத்தோடைய ஃபைனல் ஸ்டேஜ், ஒரு படம் ரிலீஸ் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் தான் இந்த டிஐ ப்ராசஸ்ங்கிறது நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேமராமேன் ஷூட் பண்ண ஃபுட்டேஜை நம்ம எடிட் பண்ணி ஃபைனலாக தியேட்டருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த டைரக்டருடைய விஷன் இருக்கும். இந்த படம் இந்த மாதிரி வரணும், இந்த மூடில் இருக்கணும் அப்படிங்கிறது. அது கேமராமேன் மூலமாக ஷூட் பண்ணப்பட்டு எடிட்டர் மூலமாக எடிட் பண்ணி அது ஃபைனலாக வர்றப்போ அந்த டிஐங்கிற ப்ராசஸில் தான் வந்து அதுக்கான ஒரு மூடு க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டே ஃபார் நைட்டு ஷார்ட்ஸை எடுத்துகிட்டு அதை வந்து இங்கே டேயில் ஷூட் பண்ண ஃபுட்டேஜு நைட்டில் மாற்றுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு படத்துக்கான ஃபைனல் அவுட்புட் அந்த ஒரு ப்ரொடியூசர் போடுற ஒரு மேக்ஸிமம் அந்த பட்ஜெட்டோடைய ஒரு விஷுவல் அவுட்புட்டாக காட்டுறக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இந்த டிஐ ப்ராசஸ்ங்கிறது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் வந்து இப்போ இல்லாத மூவியே கிடையாது. விஎஃப்எக்ஸ் டிஐ எல்லா மூவிஸ்லேயுமே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். பெரிய பெரிய படங்களுக்கான ஒரு டைரக்டர் என்னென்ன அன்இமேஜினபிள் விஷயங்கள் எல்லாமே வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் உள்ள விஎஃப்எக்ஸ் குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேர்ல்டு ஃபிலிம்ஸுக்கு ஈக்குவலாக வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸுக்கு ஈக்குவலாக பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போது என்னென்னா, எங்களுக்கு இந்த திவா அசோசியேஷன் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா, இதில் உள்ள டெக்னீஷியன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2006 இருந்தே தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து டிஐ வந்து அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். விஎஃப்எக்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே அதோடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்துகிட்ருக்குறாங்க. எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷமாக இதில் இருந்துகிட்ருக்குறோம். எங்களுக்கான ஒரு ரெகக்னைசேஷன் கவர்மெண்ட் சைடில் இருந்தோ நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் இருந்தோ ஒரு வெல்ஃபேர் எந்த இதுவுமே இல்லாததுனால இதுக்கு ஒரு அசோசியேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த டெக்னீஷியன்ஸ்க்கு ஏதாவது ஒரு வெல்ஃபேர் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2010க்கு அப்புறமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கலரிஸ்ட் அசோசியேஷனாக தான் நாங்கள் வந்து 2020ல் ஸ்டார்ட் பண்ணோம். இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் செல்வமணி சார் அவங்கள தான் போய் பார்த்தோம். சார் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே ஒரு கைட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இருங்க வைங்க, உங்களுக்கான தேவைகள் ரெகக்னைசேஷன் இருக்கணும்னா நீங்கள் யூனிட்டியாக இருந்து பண்ணுங்கள், உங்களுக்கு பெப்சி சைடில் இருந்தும் என்னோடய சைடில் இருந்தும் எந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி
எங்களை வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி எங்கள் இந்த திவாவுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு கவர்மெண்ட் சைடில் இருந்தும் நாங்கள் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் அவங்க இதில் வந்து நம்ம ஸ்டேட் அவார்டு இதில் கேட்குறதுக்காகவும் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். இப்போ கேரளா பக்கத்தில் கேரளா ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கலரிஸ்ட்டுக்குன்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ விஎஃப்எக்ஸுக்குன்னு சில அவார்டுகள் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே இப்போ இதில் ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியனுக்குமே கிடைக்கணும், ஒரு கலரிஸ்ட்டுக்கு கிடைக்கணும், ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்டூடியோவுக்கு கிடைக்கணும், அதே மாதிரி டிஐ ஸ்டூடியோவுக்கு கிடைக்கணும். அதில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா டெக்னீஷியனுமே வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறோம். ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வச்சு அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தும் சரி மற்ற ஆர்கனைசேஷனும் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து எங்களை ரெகக்னைஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் வந்து இப்போது இந்த திவாஸ் ஒடிசி அவார்டுங்கிறது வந்து ஒரு முன்னெடுப்பாக தான் இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் எப்படின்னா ஹர்ஷா இவர் வந்து பிடிஹெச் எம்டி. ஸோ இவங்க வந்து இந்த ஒடிசி அவார்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திவாஸ் மூலமாக நம்ம இதை வந்து பண்ணால் என்ன, உங்கள் கிராஃப்ட்டுக்கும் சேர்த்து எல்லா கிராஃப்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 24 கிராஃப்ட் இருக்குன்னா அந்த டெக்னீஷியன்ஸுக்கும் சரி அதில் உள்ள எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் சேர்த்து பண்ணலாம். அப்படி சேர்த்து இப்போ திவாஸ் வந்து பெஸ்ட்டு கலரிஸ்ட்டு, பெஸ்ட்டு ஸ்டூடியோ, இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ், பெஸ்ட்டு விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது ஃபர்தராக வந்து மற்ற அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்களும் இதை மாதிரி ஒரு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் இந்த ஃபங்க்ஷனுங்கிறது நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான ப்ரெஸ் மீட்டு தான் இது. ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு இந்த திவாங்கிற அசோசியேஷன் ஆரம்பித்து. ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இதில் வந்து கௌரவ தலைவர்களாக வந்து ஹேமகுமார் இருக்கிறாங்க, தலைவராக வந்து ரகுநாத் வர்மா இருக்கிறாங்க, வைஸ் பிரசிடென்ட் வந்து முத்து ஃபாசில் இருக்கிறாங்க, செக்ரட்டரி வந்து கிளமெண்டா இருக்கிறாங்க, ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து செல்வம், மூர்த்தி, நந்தா, கார்த்திக் இவங்க இருக்கிறாங்க, ட்ரெஸரராக வந்து ராஜ்குமார் இருக்கிறாங்க. அது இல்லாமல் கமிட்டி மெம்பர்ஸாக வந்து பாபா, சந்திரகாந்த், ஈஸ்டர் பேனியல், கோபால், கோபி, கார்த்திகேஷ், சக்தி, சஞ்சீவ் இவங்க எல்லாருமே இந்த அசோசியேஷனில் ஆஃபீஸ் பேரராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா இதில் திவா அசோசியேஷன் மெம்பர்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் மாதிரி சில விஷயங்களும் நாங்கள் அசோசியேஷன் மூலமாக வெல்ஃபேர் இதுவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரெகக்னிஷன் பார்ட்டில் வந்து இந்த ஒடிசி அவார்ட்ஸை வந்து நாங்கள் வந்து கம்மிங் ஏப்ரல் அந்த சம்மரில் வந்து பண்ணலான்னு ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஒரு விழா தான் இந்த இது. ஸோ இதுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து வரவேற்று அமர்கிறேன். நன்றி. தேங்க்யூ.